ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பா. வினோத் பயங்கரமான ஆள். ஆனாவனா அம்மா சத்தியம் அம்மா சத்தியம்னு சொல்லிட்டு நிறைய பொய் சத்தியை போட்டு வராரு. எதுக்காக இந்த விஷயத்தை பண்ணுறான்னு சத்தியமாக புரியல. ஏன் இப்படி பண்ணுறாருன்னு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் நடக்குது. அதில் கிளியர் கட்டாக தெரியுது. ஆனால் நான் பார்த்தேன்னு ஒரு குண்டத்துக்கு போட்டு போயிட்டாப்புல. வியானா டென்ஷன் ஆகிட்டாங்க. என்னென்னா வியானா வந்து அங்கே சமைச்சிட்ருக்காங்க. அந்த ரவை உப்புமா செஞ்சிட்ருக்காங்க போல இருக்கு, கிச்சடி மாதிரி. ஆப்போசிட்டில் நம்ம சுபிக்ஷா இருக்காங்க. இவர் வந்தார். அப்போ இவங்க வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்காங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, கொஞ்சம் கூட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு. உள்ளே இருக்கிற கட்டைக்கரண்டி எடுத்து தட்டில் வச்சு இதுலேருந்து டேஸ்ட் பண்ணிக்கோன்றாங்க. ஏன்னா எச்சி படக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு கரண்டி இருக்குது பாருங்கள். அந்த கரண்டில் இருக்கிறத வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் வலிச்சு சட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு பருக்கை எடுத்து வாயில் டேஸ்ட் பண்ணி அப்படி கீழே வைக்கிறாங்க. இவர் நான் சொல்கிறாரு, இவ்வளவும் லைவில் தான் நடக்குது. ஆனால் இவர் நான் சொல்கிறாரு, இல்லை நீ நக்குனதுக்கு அப்புறமா தான் அதில் வலிச்சு போட்டேன்றாரு. நம்மளே பார்க்க நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஹாட்ஸ்டாரில் தானே நம்ம ரெக்கார்ட் பண்ணி தானே பார்க்குறோம். ரிவைண்ட் பண்ணி பார்க்குறேன், திரும்ப இருக்குது. என்னடா இது, இவர் இன்னும் அம்மா சத்தியம்னு அசால்ட்டாக போகிறாரு. முதல் சத்தியம் போடுறது வந்து யோசிப்பாங்க. ஆனாவுன்னா அம்மா சத்தியமாக பார்த்தேன். காலையில் என்ன பண்ணுறாரு, நம்ம திவாகர்கிட்ட பேசும்போது அம்மா சத்தியமாக அந்த டிஷர்ட் அந்த உள்ளே போடுற அந்த உள்பனியன் வந்து யாருதே தெரியாதுன்ட்டார். அம்மா சத்தியமாக உள்பனியன் யாருன்னு தெரியாதுன்னா அப்போ எதுக்கு நீ யூஸ் பண்ண? இல்லை அப்படி நான் சொல்ல வரல. அம்மா சத்தியமாக இது அவருக்கு தான் தெரியாதுன்ட்டார். அப்போ முதல் போன அம்மா சத்தியம் அது போய் அது ஒரு உள்ளலாய்க்கு. ஏன் ஒரு சத்தியத்துக்கு ஒரு பவர்ஃபுல் இல்லையா? இப்படி இஷ்டத்துக்கு வந்து ஒரு குண்டத்துக்கு போட்டு குழப்பி விட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அந்த பொண்ணு டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் கமருதீன் சபரிலாம் வந்துட்டு விட்ற இது ஏன்டா ஒரு இவ்வளோ பெருசாக உடனே ஒரு மிரட்டுறாரு. குறும்பனை கேட்கவா பிக் பாஸ் போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்க பண்ணது நம்மளும் பார்த்துட்டா அவங்களும் தெரியுது. சுபிக்ஷாவும் சொல்கிறாங்க, இவர் நம்ம வந்துட்டு வியானா மேலே செம்ம காண்டா இருக்காரான்னு தெரில, இந்த மாதிரி ஒரு குண்டத்துக்கு போட்டு கம்முன்னு அங்கேருந்து நடந்து போயிட்டார். ஆடா பாவிகளா, எப்பா சுற்றி கேமராலனா என்னென்ன விஷயங்கள் நடக்கும்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஏன் வியானாக்கும் வினோத்துக்கும் இப்படி முட்டிக்குது? இந்த விஷயத்தில் யாருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.